நிறுத்துறாரு. ஃபுல்லா யார் நிறுத்துறாரு? போதும் போதுங்க. நன்றி கட்டவனே, நாடு ஓடியவனே, கேடு கட்டவன், கேவலம் கட்டவன், அடிக்காதீங்க, துணி மேலே அடி விடுங்க. என்னது? நீ அடிச்ச தோல் உறிஞ்சுக்கிட்டு போகுதுங்க. நீ அடிக்கிற அடியில தோல் உறிஞ்சுக்கிட்டு போகுது. மதி கட்டவனே, பலா டே 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 பலா, இவன் பள்ளியா மாவர கட்டியா? மாமா பல்ல பாரு. ஆமா நீ பிறக்கும் போது பல்லு இப்படியே இருந்துச்சா? அது பெரிய கதை. அதுதான் கண்ணு இப்படியா இருந்துச்சா? இல்ல. மண்டை இப்படியா இருந்துச்சா? இல்லடா, இல்லை. ஆமா இல்லையா? ஆமா இவன் பல்லு சைடு பல்லு இப்படியே வளைஞ்சுக்கிட்டு இருந்துச்சா? ஏடா இவ்வளவு அளவா நான் எதுக்குடா கேக்குறேன்? இல்ல இவ்வளவு அளவா நான் பிறக்கும் போது எங்க அம்மாவால முடியல. அப்பெல்லாம் இப்பதான் 108 வருது யூஸ் எடுத்து போடுறாங்க. அப்போ ஒரு கிளைய இந்த பரிக பாரிஸ்ட் மாமங்கிற அப்படில அவங்க கிளைய கூட்டி வந்து விட்டு அவன் இந்த பரிசுல அந்த மூளை கடையில விளக்கண்ண கொண்டாந்து கைக்கு போட்டு எப்படி எங்க அம்மா மயக்கத்துல இருக்குது கையை விட்டு அப்புறமா மண்டை பிடிச்சி இந்த ஆள் வச்சிருப்பா. சின்ன சின்ன மலையா அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவல கவரு. அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவல கவரு. அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவல கவரு. மக்களுக்கு கொண்ட எல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு எங்க அம்மா சீலை தூக்கினாலும் எவ்வளவு நேரத்துக்கு எங்க அப்பா கோமத்தை விளக்கினாலும் இந்த கூத்த பழகிட்டு வர போற வீட்டுல அடி வாங்கிட்டு காய்ச்சி கொடுக்கணும். ஐயோங்கிறான் காய்ச்சி வர பேருங்களா டே பலா. இவன் பல்லு இவன் பிறக்கும் போது அவங்க அம்மா என்ன பாடுபட்டாலும்
ஏடா பாடு பண்ணு பாருங்க. ஏய் சைடு போல மாட்டை இருந்தாலும் இருக்கட்டும். இருக்கட்டும். நாட்டுக்கு நாடு நீர்வளம், நிலவளம், குடிவளம் பொருந்திய மற்ற நாட்டுக்கு ஒப்பாக்கிய நம் நகரத்தின் பெயர் என்ன? ஊரகாங்கற. ஆமா. பாருப்பா சத்தமடாங்க ஊரகாங்கற அப்படி பணம் வச்சுக்கிறியா? எதுக்குடா? ஊர வாங்குறது. வச்சிருக்கிறதா பணம். ஊர வாங்க முடியாதா? நன்றி கட்டாளி. பாரு பணம்ங்கற காசு வருது. அதுதான் வாங்குறது. நாம போறவங்கள கூட சிரிச்சு வைக்கிறது நமக்கு ஒண்ணும். டேய், மூற கொலாய ஓலுங்காத தூ. இவங்கிட்ட பேசிட்டேன். நீர்வளம், நிலவளம், குடிவளம் பொருந்திய மற்ற நாட்டுக்கு ஒப்பாக்கிய நம் நகரத்தின் பெயர் என்ன? வரிகம். வரிகம். வரிகம் என்றால் நமக்கு தாய் நாடு தலைநகரம் மாநகரமாகும். பெண்களா பிறந்தவர்கள், பெண்களா பிறந்தவர்கள் கடல் போல் அழைக்க காட்சி தந்து இருக்கின்றார்கள். அன்பா, இந்த நாடகம் எதற்காக? என்ன காரணம் கேக்குற? என்ன காரணம்? நீங்களே நல்லா கேளுங்க. வரையெல்லாம் என்ன கேக்குறது? எதுக்கு கூத்து? என்ன நாடகம்? யாராரு வந்துக்கிறாங்க? யாரு கூத்து விட்டது அப்படின்னு கேக்குறாங்களே. சரி அப்புறம் பேசிக்கிறேன். அதாவது பரித மாரியம்மன் பண்டிகை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து செல்வம் யூடியூப் சேனல் காணொலி மூலியமாக அதாவது அனைத்து ஊர் பொதுமக்களும் நம்மளுடைய 8ஆம் நாள் சண்டை இன்று நாடகம் துவக்கியுள்ளார். பலா நண்பா, இவன் மட்டும் சிரிச்சானு வச்சுக்க, இவன் வீட்டுக்காரிக்கிட்ட எப்படி மொத்தம் கொடுப்பான்? ஐயோ சாமி, இவன் மொத்தம் கொடுப்பான், அவன் விட மாட்டான். இவன் போய் மொத்தம் கொடுக்கறது போனான்னு வச்சுக்க, அவன் இப்படி திரும்பிப்பான், உடனே இங்கத்தான் நச்சுன்னு கொடுப்பான். இவன் ஏன்னா பல்லு போய் அவன் பல்லு மேல இடிச்சு விடும். ஆனா இவன் மூக்குது பாரு நல்லா இருக்குது. ஆனா இவன் நேருக்கு அவங்க பொம்பளை கிட்ட முத்தம் கொடுக்கும் போது நேரா கொடுத்துட்டான், அவன் தூங்கிட்டா, இவன் மூக்கு போய் அவன் மூக்குல பூந்துரும். மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாரியம்மன் பண்டிகை முன்வைத்து பல்லாயிரக்கணக்கில் செலவுகள் செய்து பல்லாயிரக்கணக்கில் செலவுகள் செய்து ஊர்போக்கும் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அதாவது தூண்டா மணிகளுக்கு துள்ளிவிட்டு இருந்தாலும் தூண்டுகோல் வேண்டும், அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். அப்பேற்பட்ட தூண்டுகோலாக யார் நம்ம மாரி அண்ணா அவர்கள் பெரியவருக்கு போனுங்க. இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? உடனே இல்லையான்னு கேட்டா அப்படி பாரஸ்ட் 150 ரூபா கொடுத்துட்டு மேல போனோம்னு சொல்ல. அதே போல சொல்லி ஊர் பொதுமக்கள் அணிவிட்டவர்களும் மந்திரி கவுண்டரு, ஊர் கவுண்டரு, மற்ற குமார் அண்ணன், பரமசிவ அண்ணன், இப்படி ஊர் பொதுமக்கள் அணிவிட்டவர்களும் சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். என்ன காரணத்துக்காக? அதாவது ஸ்ரீலாஸ்ரீ சக்தி மாரியம்மன், அதாவது உலகத்துல தோன்றியும் அவளே கடைசி அழிச்சவங்களும் அவ்வளவுதான், நாமளும் அப்படியேதான் அழிக்கிறவங்களும் அவங்களே. அது அப்பேற்பட்ட மாரியம்மன் பண்டிகை முன்வைத்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இப்படி மாரியம்மன் திருவிழா செய்து ஏன் அப்படி செய்யணும்? நோய் நொடி எல்லாம் ஊருக்குள்ள அணுகாமல் இருக்க, மாதம் மும்மாரி மலைகள் பொழிய, மக்கள் எல்லாம் சேம்பரமா இருக்கிறது தான் மாரி அம்மனை வேண்டுவது. இப்படி மாரியம்மனை வேண்டி ஒரு இரவு புண்ணிய கதை கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த தினத்திலே நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். நண்பா, இப்படிப்பட்ட நாடகத்துல 8ஆம் நாள் சண்டை நாடகத்தை நீயார், அதாவது 18 நாள் பாரத போர். இந்த பாரத போரில இன்னைக்கு 8வது நாள் சண்டை. நண்பா, ஒரு அலங்காரம் வைக்கிட்டா கரதானுங்க தாடங்கறதானுங்க நண்பா, இப்படி 8ஆம் நாள் சண்டை. இந்த 8ஆம் நாள் சண்டையில நான் யாரு எதற்காக வர வேண்டும்? அந்த காரணம் என் பெயர் என்ன? பேர் நான் கல்ல சாமாயம் குடிக்க போறேன்டா.
முக்கோடி தேவர்கள் தேவர்கள் 44 ரிஷிமார்கள் ரிஷிமார்கள் கிண்ணர் கிண்ணர் கம்புருடர் கம்புருடர் சித்தி வித்தியாசர் மகடமுடி மன்னர்கள் அந்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் இப்படி சொல்லக்கூடிய அனைத்து பேர்களும் என்னை கண்டால் உன்னை கண்டால் கிட்ட 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 நட்டங்கணும் அவ்வளவு பயம் அவ்வளவு பயம் ஆமா பேர்பட்டு 33 கோடி தேவர்கள்லாம் பயந்துகிட்டு போறாங்க சுவாமி என்ன சாப்பாடு சாப்பிடுற இப்படி வந்திருக்குது அது இது ஏன் சாமி இன்னைக்கு ஒரு வாரம் ஆகி போச்சு இப்படி பார்த்து இது என்ன சாமி அந்த நேரம்லாம் அதே என்னடா இப்போ அங்க அப்படி இருக்கு ஓயா என்ன நேரத்தோட சரி அப்படி 33 கோடி தேவர்களும் உன்னை கண்டால் பயமாவணும் சொல்றியே ஏன் உன்னை கண்டா பயறணும் நீ அவங்களுக்கு என்ன ஆகுது அவங்க நீங்க உங்களுக்கு என்ன ஆகுது ஏன் உனக்கு என்ன எதிரிக்கிறாங்களா எனக்கு எதிரியா எதிரி அண்ணா நன்றி கட்ட நாயே டேய் எனக்கு எதிரி என்று கேட்கிறாயே எனக்கு யாரெல்லாம் எதிரி யார் எதிரி எப்பேற்பட்டவர்கள் எப்பேற்பட்டால நண்பா ஓய் ஏன் இந்த உருவம் என்று கேட்கிறாய் ஏன் இப்படி உருவம் கருத்த மேனி மேனி பெருத்த உருவம் உருவம் மலை பருவதம் போல இப்படி பல்லோரை பற்களும் ஆமா தலையை பார்த்தா பெரிய கடல் பெரிய மலை தாமரை போல இமயமலை எவரெஸ்ட் மலையாட்டம் போல அப்படியே நிமித்தி விட்டுனா கலதை விட பெருசா காமன் ஒரே வெட்டா உனக்கு நிமிருது ஆமா ஏன் எதனால யாரு கொடுத்துச்சா சுருள் 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிமார்கள் கிண்ணர் கம்புருடர் சித்தி வித்தியாசர்கள் மகடமுடி மன்னர்கள் அந்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் அது மட்டுமல்ல மும்மூர்த்தி தேவர்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் உனக்கு என்னை கண்டால் ஏன் பயர வேண்டும் காரணம் என்ன காரணம் அவங்க நீங்க என்ன மாற்றி எதுன்னு செஞ்சு போட்டீங்களா அன்று நாளில் இருந்து ரெண்டு நாளில் கிரியாதா எனக்கு என்ன தெரியும் சொல்றது சொல்லு கிரியாதா கிரியுதா கிரியாதா தெரியலையே கிரியாதா கிரேதா கிரியாதா துவாபரி கலியுகம் எப்படி கலியுகம் கிரியாதா திரியாதா துவாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் என்னென்ன அநியாயம் செய்திருக்கின்றார் என்ன செஞ்சாங்க அரக்க கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கிரியாதா யுகத்தில் தேவர்கள் ஒரு புறமும் அசுராதிகள் ஒரு புறமும் அமிர்தம் கிடைந்தார்கள் ஓ நாம கடையிலுமா அப்படி அமிர்தம் கிடைச்சாங்க என்ன கடையில நம்ம மோர் நம்ம தயிர் மோர் சிலப்புறமா அப்படி அமிர்தம் அன்பா அதை போலதான் மந்திரகிரி மலை மத்தாகவும் ஆதி சேசன்ற பாம்பை அணை கயிறாகவும் திறப்பா கடலை பாண்டமாகவும் சந்திரனை தூணாக வைத்து அமிர்தம் கணிந்தார்கள் எப்படி தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் நின்று அமிர்தம் கடையும் போது இந்த அமிர்தம் கடையும் போது என்ன ஆனது இந்த வாசிக் என்ற பாம்பாக்கப்பட்டது தாங்க முடியாமல் விஷத்தை அமிர்தத்திலே கட்டிவிட்டது ஓஹோ அந்த பாம்பு தான் கயிறு ஆமா அதை இழுக்கும் போது ஆதி சேத்தன்ற பாம்பு அணை கயிறாக வைத்து அமிர்தம் கடையும் போது அமிர்தத்திலே பாம்பு விஷத்தை தாங்க முடியாமல் அமிர்தத்தில் கக்கி விட்டது ஐயோ ஐயோ அப்ப என்ன செய்தார் தெரியுமா அந்த திருட்டு தேவடியவன் யாரு அந்த மாய கண்ணன் நண்டி கட்ட அப்படித்தாங்க நீங்க கடைஞ்சா நீங்க அமிர்தம் கடைஞ்ச போது மாயக்கண்ணு செஞ்சானே அமிர்தம் கடையும் போது அமிர்தத்துல நாங்களும் அமிர்தம் கடையும் போது அப்படிதாங்க வரணும் வந்து திடீர்னு அந்த கரிமூஞ்சி பையன் மத்தால் அடிபட்டு மாமியால பெண்டாண்ட மறுமுறை கட்டானே அந்த மாய கண்ணன் மத்தால் அடிபட்டு மாமியாலவ சரி விடு அவங்க என்னமோ அவங்க குழப்பம் செஞ்சுட்டு போட்டு விடு என்ன அது இதுவும் ஒண்ணுதான் இல்ல கூத்துனா ஒண்ணுதான் கோயில கூத்துல மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவராகி யார் அந்த கண்ணன் திருட்டு தேவடிய மகன் என்ன செய்தான் தேவர்களுக்கு எல்லாம் அமிர்தத்தையும் அமிர்தம் ஆமா தேவர்களுக்கு எல்லாம் அமிர்தத்தையும் அசுராதிகளுக்கு எல்லாம் விஷத்தை கொடுத்தான் அந்த வாசி என்ற பாம்பை கக்கு செய்ய விஷம் ஆமா அதை கொடுத்தாங்க அப்படி கொடுத்த உடனே நாங்களும் தேவர்களை போல அழகாக தான் இருந்தோம்
நீங்களும் அழகா இருந்தீங்க. ஆமா. ஏன் இந்த உருவம்? வாரை பற்களும் கருத்த மேனி பெருத்த உருவம் அசுர குல வம்சம் எதற்காக கோப குறியோட வந்திருக்கிறா என்று கேட்டாய். நண்பா ஐயா, இதுக்கு காரணம் இதுக்கெல்லாம் அந்த கண்ணன் தான். அப்படி கொடுத்ததுனால் நாங்கள் என்ன ஆனோம்? அந்த விஷத்தை உண்ண உடனே கருத்த மேனி பெருத்த உருவம் மலை பருவதம் போல் உடல் இப்படி ஆகி வார பற்களும் இப்படி அசிங்கமாக ஆகிவிட்டோம். நீங்க அசிங்கமாயிட்டீங்க. ஆமா. அப்பதான் நாளிலிருந்து நீங்க அசிங்கமானதான் அப்படி அவங்க சரி. ஏய் ஓய் தெரியாதா? தெரியாத யுகத்துல தான் அப்படி ஆனந்தனா? துவாபர யுகத்திலும் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? யாரும் அந்த திருச்சி தேவடி மக்களை பாண்டவர்கள் பாண்டவர்கள் கட்ட நாய்கள் என் தாயாதிகளை போல என்ன செய்தார் தெரியுமா? என்ன செஞ்சான் பாண்டவர்? ஓய் அவன் யாரு? என் சேனாதி சேனைகள்லாம் என் தாயாதிகள்லாம் பாண்டு வழிந்து விட்டார்கள். எப்படி வழிந்தார்கள்? என் தாயாதிகள் யாராரு நண்பா? இடவன், பக்காசூரன், மணிமாலன், சராசந்தன், கீச்சகன் இப்படி சொல்லக்கூடிய என் தாயாதிகள் எல்லாம் ஆண்டு வழிந்து விட்டார்கள். ஐயோ சரி. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யாரு? என் தாயாதிகளை கொன்றவர்கள் யார் தெரியுமா? யாரு? தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரிஞ்ச அவனை விடுவனா? எனக்கு வரது எதிர்க்கிறாங்க ஒன்னாட்டமே. அவனை கொல்லாத விட மாட்டான். நாளைக்கு காலையில் போய் கொண்டு போற தேவடியா விட்டு போயினேன். எனக்கு சரியான எதிரிங்க. உனக்கு எதிரி? எனக்கு சரியான எதிரி. எங்க அப்பா டெய்லியும் குடிச்சுட்டு போய் எங்க அம்மால ஓதுறான். இல்ல ஒதிக்கிறோம். முந்தா நாள் கூத்துக்கு போயிட்டு பொட்டி தூக்கினா 11 மணிக்கு வீட்டுக்கு போறேன். அவ்வளவு நேரத்துக்கு ஃபுல்லா எல்லாம் போய் குவார்டர் கடை பாரு முன்னெல்லாம் எங்கெங்க வந்துச்சு. இன்னைக்கு ஊருக்கு 10 கடை குடிக்காதான் குடிக்கிறான். என்னமோ தெரியல அவங்க கட்சி அப்படி. அப்புறமா நானும் 11 மணி ஆகி போச்சு வீட்டுக்கு போயிட்டு கூத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள அவ்வளவு நேரத்துக்கு 11 மணிக்கு கோமணத்தை கழட்டிக்கிட்டான். பைய வரத்துக்கு நேரம் அப்படின்னு வீட்டு சுத்திட்டு வராங்க. அம்மா வீட்டு சுத்திட்டு வரும் பொட்டி தூக்கிட்டு போய் வைக்கிறேன். எங்க அப்பா கோமணம் அம்மனை தோடுறாங்க. அம்மா வேணாம் பையன் வருவாங்கிறான். உங்க அப்பதான் எதிரி. ஆமா உனக்கு வந்தா பொண்ணு நானும் பாக்குறேன். அம்மா அதுக்கே பெற்று தரோம். இல்ல எவ்வளவு நேரத்துக்கு அவசியம் எடுத்துக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு கோமணத்தை விளக்கனாலும் தெரியல. நான் என்ன தப்பா எனக்கு யார் ஊர்கல நான் தப்பா பேசிருந்தா பிஎம் என்ன மேடம் தனி முடிச்சோனே
இருந்துட்டாலும் நண்பா ஐயா என் உடன் பிறந்த தாயாதிகளை பண்றவர்கள் யாரோ அந்த திருட்டு தேவடி மக்கள் பாண்டவர்களா? பாண்டவர்கள் குலத்தை சேர்ந்தவர்கள். கர்வன், பீமன், அர்ஜுனன், சகல சகாதேவன் என்று சொல்வார்கள். எப்படி சகாதேவன் 5 பேர். ஆமா, அவங்க தாயாதிக்கு தான் கொண்டவங்க. ஆமா, அவங்க வர்க்கத்துல பிறந்தவங்க நம்ம கிட்ட என்னைக்கு இருந்தாலும் வந்தே கண்ணால கண்டா மகாராஜா அந்த பாண்டவர்களை கண்ணால் கண்டால் கண்டா துண்டமாக்கி விடுவேன். ஓ, அவ்வளவு கோபத்துல இருக்கிறீங்க. ஆமா, சரி சரி. அதனால நண்பா இன்னைக்கு ஏக சக்கரவர்த்தல வாட்டிக்கு போலாமா? ஏக சக்கராபுரம். சக்கராபுரம். ஆமா, நான் ஏக சக்கராபுரத்தில் சுத்தி பார்க்கணும். சுத்தி பார்க்க தேவையில்ல. நான் ஆளு ஏறாத மண்டபம் இல்லடா, உடம்பு ஏறாத மண்டபம் கட்டி இருக்கிறேன். ஓ, உடம்பே கூட ஏற முடியாது. அடோ சாமி, அன்னைக்கு கூட அப்படிதான் ஏறி பார்த்தேன் தெரியுமா? ஏறவே முடியல. 8 சுத்து கல்கோட்டை ஏறாத கல், எறும்பு எறும்பு ஏறாத மண்டபம். ஆமா, அப்படி அது மேல் என் மதில் மேல் கால் வைத்தால் என் ஆலயம் அடித்து விடும். யார் வந்திருக்கிறாரு என்று எனக்கு தெரிஞ்சுவிடும். இரு துண்டாக்கி விடுவேன். ஓ, அவ்வளவு கோவத்துல இருக்கிற. ஆமா, அதனால நான் மாலையிட்ட தேவி என்னுடைய மனைவியால் இருக்கின்றாள். கொண்டாட்டியா? ஆமாடா. சரி, நான் மாலையிட்ட தேவி. ஓ, நீ மாலையிட்ட மணி. நான் மாலையிட்ட மணி. நீ மாலை சொருன்னா எந்திரிச்சுக்கீங்க எனக்கு. அதனால நான் மாலையிட்ட தேவி இருக்கின்றார். நான் அழைத்ததாக அதிசீக்கிரம் உடனே கூட்டு வரேங்க. ஏக சக்கரவர்த்தி ஆண்டு வரக்கூடிய, அதாவது சிவசூரன் ஆகப்பட்டவன் தன்னுடைய மனைவி ஆகிய சொர்க்க கன்னியா, சொர்க்க கன்னி பாரு சொல்றது எவ்வளவு நேரம் நான் மாற்றி சொல்றேன். சொர்க்க கன்னி அழிக்க சொர்க்க கன்னி சபைக்கு வருது. அதான் மட்டும்